பிரியமானது நான் செய்யலன்னா நான் வேறவனுக்கு உலகத்துக்கு நான் பிரியமானதா செய்யணும்னா இருப்பேன். ஆண்டவர் எனக்கு பிரித்தெடுத்திருக்கிறார் அவருக்காக வாழ, அவருடைய அன்பை சொல்லி வர, இரக்கத்தை சொல்லி வர, அவருடைய நாமத்தை உயர்த்த என்னை அபிஷேகித்திருக்கிறார் என்று சொன்னவ மாத்திரம் நான் கறந்துட்டேன். தேவனுடைய அபிஷேகம், கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள இருக்கிறது. அந்த நிச்சயத்தின் சுவிசேஷத்தை நான் அனைவருக்கு அறிவிப்பேன். இதுக்குதான் இந்த பூமியில எனக்கு வச்சிருக்கிறேன். இதுக்குதான் இந்த பூமியில வச்சிருக்கிறாரு. வேற எதுக்கு வச்சிருக்க? நான் நல்லா இருக்கணும், நல்லா அனுபவிக்கணும். என் நாமத்தை அநேக இடத்துல நீ பிரஸ்தாபப்படுத்தணும்பா, என்னோட துதிய சொல்லி வரணும்பா. ஏன் நான் இந்த பூமியில வந்தேன் என்பதை நீ அறிவிக்கணும். நீ அறிவிக்காம போனா அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கிறிஸ்துவுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுவதற்கு முன்பே நம் வலது கையை இருதயத்தில் வைப்போம். ஆண்டவரே, இந்த வருஷத்துல தொடங்கின நாள் முதல் இது வரைக்கும் ஆண்டவரே உம்மை குறித்து யாருக்கு நான் சொல்லாது இருந்தா என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த நாட்களே நாங்க ஒரு ஆண்டவரே நாடகம் போட்ட ஆண்டவரே, ஆண்டவரே தன்னுடைய சிநேகிதனுக்கு இயேசு பற்றி சொல்லாததுனாலே அவனுக்கு விபத்து நேரிட்ட போது அவனுடைய ஆத்துமா பாதாளத்துக்கு போகும்படியாய் பிசாசினுடைய தூதர்கள் வந்து எடுத்து போனார்கள் என்று நாங்கள் பார்த்தோமே. ஆண்டவரே, ஆண்டவரே, அப்புறம் நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு கேள்வி கேட்க முடியும். அந்த ஆத்மா வந்து எங்களோடு கூட போராடும் போது நாங்கள் என்னத்தை சொல்லுவோம்? நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்தோம். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவை நான் அவளுக்கு சொல்லாதபடிக்கு நான் என்ன பண்ணேன்? வெக்கமா இருந்தேன், வெக்கப்பட்டேன். உண்மையாவே அந்த மகள் அங்க நிற்கும் போது சொல்றாரு, இவங்களுக்கு பத்தி அந்த ஆட்டக்காரன் நான் இவரை பத்தி இயேசு கிட்ட சொல்லலாமா அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. சமயம் கிடைக்குதோ கிடைக்காவிட்டாலும் இயேசு கிறிஸ்துவை நீங்க அறிவிக்கிறது தான் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதுக்கு தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதனால நான் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பேன். எனக்கு வேண்டியதுதான் வருமா? பேதுரு கேட்டான், உம்மை பிட்டு பற்றி வந்தமே, எனக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டு சொல்ல